Hello guys, welcome to my channel Twilightingideas. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். Scuba Diving at Chennai VGP. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and notification ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஸ்கூபா டைவிங் பார்த்தீங்கன்னா VGP Marine Kingdom இங்கே தான் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி மெரைன் கிங்டம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் அண்ட் இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ் ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம எஸ்பெஷலி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் தான் ஃபுல்லாகவே. இங்கே நார்மல் அக்வாரியம் ஃபேர் பார்த்தீங்கன்னா 650 rupees ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் 550 rupees ஃபார் கிட்ஸ். பட் ஃபார் ஸ்கூபா டைவிங் 3800 rupees. நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்களுக்கு. அதில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஹார்ட் டிசீஸ் இருக்கா, இல்லை நம்மளுக்கு பிபி சுகர் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா, அண்ட் ஏதாச்சும் சர்ஜரி நம்ம அண்டர்கவுன் பண்ணியிருக்கோமா லாஸ்ட் ஃபியூ டேஸில், ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஆக்சஸ் கார்டு தான் ஃபார் என்ட்ரி அண்ட் ஃபார் எக்ஸிட் ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கணும். ஸோ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்கூபா டைவிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தோடனே ஒரு டோர் ஒன்று இருக்கும். அந்த டோர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும் தான் உள்ளே போக முடியும். ஸோ நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது நம்மளை ஒரு கைடு வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதுக்குள்ளே. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து ஸ்கூபா டைவிங் பண்ண போகிற டேங்க்கு. இது ஆக்சுவலி அந்த டனல் அண்டர் கிரவுண்ட் டனல் வரும் தெரியுங்களா, அதுக்கு மேலே இருக்க பார்ட். இது ஆக்சுவலி 10 to 15 feet இருக்கும்னு சொன்னாங்க இந்த டெப்த்தை. அண்ட் ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்காகவே ட்ரெயினர்ஸ்லாம் வந்து அங்கே நம்மளுக்கு டீச் பண்ணாங்க. அது ஒரு 1/2 hour அந்த செஷன் போச்சு. ஸோ இதுதான் அந்த ட்ரைனிங் ரூம். இங்கே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அலௌட் தான். ஸோ அவங்களும் நீங்கள் கூட்டிகிட்டு உள்ளே வரலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு ட்ரெயினர்ஸ் வந்து அந்த ஆக்சிஜன் பைப் சிலிண்டர்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத ட்ரெயின் பண்ணாங்க நம்மளுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. நம்ம இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா சரிங்களா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ட்ரைனிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும் சரிங்களா. சரியா பேர் ஆனஸ்டர் சரிங்களா. இதெல்லாம் நம்ம ஸ்கூபாவில் பண்ணுறேன் சரிங்களா. ஸ்கூபாவில் என்னென்ன பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 30 minutes வரைக்கும் போச்சு. அவங்க இந்த ஜாக்கெட்ஸ் அண்ட் ஆக்சிஜன் பைப்பு ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத நம்மளுக்கு டீச் பண்ணாங்க. ஸோ என் ஹஸ்பண்டும் என்னோட சிஸ்டர் தான் வந்து ஸ்கூபா டைவ் பண்ண போகிறாங்க. இங்கே ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஸ்கூபா டைவிங் ப்ரொஃபஷனல்ஸ். நம்ம வந்து இங்கே ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அவங்க நம்மளுக்கு ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ எங்களோட ட்ரெயினர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ரொம்ப நீட்டாக அழகாக ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு பர்சனுக்கு ஒரு ட்ரெயினர்ஸ் தான் அலாட் பண்ணுறாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங் பண்ணுறீங்கன்னா ஷுவராக இங்கே வந்து பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு அந்த ட்ரெயினர்ஸ் கூட. அண்ட் இவங்க இந்த டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த வாட்டருக்குள்ளே லைவ் டெமோவும் நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ தட் நம்ம நல்லா ப்ரிப்பேர்டாக போகலாம் இதுக்கு. ஸோ இந்த ட்ரைனிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கூபா டைவிங் காஸ்டியூம்லாம் கொடுத்தாங்க. அந்த காஸ்டியூம்ஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு தான் வந்தோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி 2 பேர் போயிருந்தாங்க. ஸோ ஒரு செஷனுக்கு 2 பேர் தான் அலௌடு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 12:30 to 1:30 ஸ்லாட்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற அக்வாரியம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூபா டைவிங் வரலாம். அந்த டைமுக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா போதும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அக்வாரியம் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சிலிண்டர்ஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி விட்டாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு அது எப்படி தான் யூஸ் பண்ணணுன்றதையும் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ
அவங்க அந்த ட்ரைனிங் இருக்கிற கேப்பில் நானும் என்னோடய அப்பா என்னோட டாட்டர் வந்து இந்த டனலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்ம அவங்க எப்படி டைவ் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே இருந்த ஃபிஷ்ஷஸ் ஸோ அது எல்லாமே பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நடந்துச்சு. ஸோ இங்கே வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி தான் அவங்கள அந்த வாட்டருக்குள்ளே வந்து அவங்க இறக்குறாங்க. அதனால ரொம்ப சேஃப் தான். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டாங்க உள்ள. ஸோ ஒரு பர்சனுக்கும் ஒரு ட்ரெயினர் இருந்தாங்க. ஸோ தட் அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹனிமூன் போகிற கப்புள்ஸ்லாம் வந்து ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணுறாங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஓஷன் இல்லை சீஸில் நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வாட்டர் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு பாண்ட் மாதிரியான செட்டப் தான். ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பைப் எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஃபாரின் போய் அங்கே ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். உங்களுக்கு ஆக்சிஜன் பைப்லையோ இல்லைனா உங்களுக்கு ப்ரீதிங்லேயோ நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி ஃபிட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீஸில் டைரெக்டாக போகும்போது நம்மளுக்கு ஷார்க் இல்லை பிக் ஃபிஷஸ் கிட்டலாம் நம்மளை போக விட மாட்டாங்க. வெறும் காரல்ஸ் அண்ட் குட்டி ஃபிஷஸ், கலர் ஃபிஷஸ் அதுதான் நம்ம பார்க்க முடியும். பட் இங்கே வந்து 3 ஷார்க்ஸ் அண்ட் பெரிய ஃபிஷஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இங்கே. அண்ட் இங்கே இருந்த ட்ரெயினர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அவங்க அந்த வாட்டரில் இருந்தாங்க. எல்லா ஃபிஷ்ஷஸ் ஸோ எல்லா சைட்ஸ் நுக் அண்ட் கார்னர் அந்த டேங்க்குள்ளே எல்லா இடத்துலையும் அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க. நம்ம வாட்டருக்குள்ளே இருக்கும் போது நம்ம பேச முடியாது. ஸோ அவங்க வந்து நிறைய சைன் லாங்குவேஜ் மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ட்ரபிள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி சில சைன் லாங்குவேஜஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தட் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணாங்க 2 பேரும். அண்ட் நாங்கள் அவங்கள தடலுக்குள்ளேருந்து ஹாய் பாய்லாம் சொல்லிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போகிறதா இருந்தாலும் சூப்பர் ஜாலியாக இருக்கும். இந்த டனலுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளேஸ்லேயும் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்கள பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அதை விட இது வந்து இன்னும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து ஒரு நம்ம டிவியில் இல்லை பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் நம்ம ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவங்க டைவ் பண்ணுறத. ஸோ இது இன்னும் ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங் பண்ணுறீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீஸ்லலாம் டேரெக்டாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூபா டைவிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ இந்த 45 மினிட்ஸ் ஆஃப் ஸ்கூபா டைவிங் முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அதே பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க 2 பேருமே ரொம்ப செம்ம ஹாப்பியாக அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் செம்மையாக எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நீங்களும் ஸ்கூபா டைவிங் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வெரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned to my channel and bye bye.